இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிஎஃப் வீடியோ வருதுன்னா, பிஎஃப்னா என்னன்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே குடுத்துருவேன். பிஎஃப்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த கம்பெனில எம்ப்ளாய்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட்ட புடிச்சு அது பிஎஃப்ல போடுவாங்க. அதே டைம்ல எம்ப்ளாயர் அதாவது அந்த கம்பெனில இருந்து பிஎஃப்க்குன்னு ஒரு அமௌண்ட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து மாசம் மாசம் உங்களோட இபிஎஃப் அக்கவுண்ட்ல போயிட்டே இருக்கும். அந்த இபிஎஃப் அக்கவுண்ட்ல நீங்க சேர்ற அமௌண்ட்ட உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். மேபி மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்ல மேரேஜ், இல்ல ஹவுஸ் லோன் ரீபேமெண்ட், இல்ல வீடு கட்டுறீங்க, இல்ல இடம் வாங்குறீங்க. இது மாரி நெறைய ரீசனுக்காக இந்த அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஎஃப். இந்த பிஎஃப் பாஸ்புக்க பார்க்கணும்னா, அதையும் நீங்க ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல போயிட்டு வியூ பாஸ்புக்ன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, பிஎஃப் பாஸ்புக்ல எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வந்துரும். ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ஒரு கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கம்பெனிலேருந்து உங்கள வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க. இல்லன்னா, அந்த கம்பெனில உங்களோட பிஎஃப்போட எக்ஸிட் டேட் அதாவது லாஸ்ட் வொர்க்கிங் டேட்ட மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, பிஎஃப் அமௌண்ட்ட உங்களால வித்ட்ரா பண்ண முடியாமலே போயிடும். ஸோ அந்த வித்ட்ரா பண்ண முடியாத போயிடுச்சுன்னா, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இப்ப இந்த வீடியோல பிஎஃப்போட எக்ஸிட் டேட் அதாவது லாஸ்ட் வொர்க்கிங் டேட்ட எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லித் தரேன். மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப டைரக்ட்டா டாபிக் உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பிஎஃப் வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3ம் தெரியலன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அதுக்கப்புறம் சைன் இன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, சைன் இன் ஆயிடும். சப்போஸ் நீங்க உங்க பிஎஃப் நம்பர் ஆக்டிவேட் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா, ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் ஆயிடும். சப்போஸ் யுஏஎன் நம்பரே உங்களுக்கு தெரியாதுன்னு இருந்துச்சுன்னா, நோ யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி கீழ இருக்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க யுஏஎன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஃபரெண்ட் விதமா நீங்க ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். நோ யுவர் யுஏஎன் நம்பரும் நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நீங்க வெற்றிகரமா யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ச்சா போட்டு சைன் இன் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா, இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நல்லா தெரியுதா? இதுல ஹோம், வியூ, மேனேஜ், அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஹோம்ல போனீங்கன்னா, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். வியூல போனாலும் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ நீங்க வியூ பண்ணணும், எடிட் பண்ணணும்னா அது பார்த்துக்கலாம். மேனேஜ்ன்னு சொன்னா, அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேஒய்சி, நாமினேஷன், மார்க் எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீசஸ். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன கிளிக் பண்றோம். மேனேஜ் சொல்ற ஆப்ஷன கிளிக் பண்ணோம்னா, பேசிக் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேஒய்சி, நாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்ற 5 டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் மார்க் எக்ஸிட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 டீட்டெயில்ஸும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் டீட்டெயில்ஸ்னா, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அங்க அப்டேட் ஆயிருக்கும். உங்க நேமு, உங்க ஃபாதர் நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் அங்க அப்டேட் ஆயிருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ன, உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிருக்கும். கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்க ஆதார் கார்டு, பான் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் இதுல என்ன டீட்டெயில்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி அங்க அப்டேட் ஆயிருக்கும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாமினேஷன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நாமினேஷனுக்கு யார் நேம குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க் எக்ஸிட். மார்க் எக்ஸிட்னா, என்னைக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் வொர்க்கிங் டே அப்படின்னு சொல்றத நீங்களே அந்த டேட்ட நீங்க அப்டேட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நான் மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறேன். இப்போ மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன்னா, அடுத்து வந்து எந்த எம்ப்ளாய்மென்ட்க்கு நீங்க எக்ஸிட் டேட்ட சூஸ் பண்ணணும். நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இங்க செலக்ட் எம்ப்ளாய்மென்ட்ல ஒரே ஒரு கம்பெனி தான் காட்டும். இதுவே வந்து 5, 6 கம்பெனி நீங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எந்த எம்ப்ளாய்மென்ட்க்கு நீங்க எக்ஸிட் டேட்ட சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ இங்க நீங்க அப்டேட் பண்ணணும். இப்ப நான் கடைசியா ஏதாவது ஒரு கம்பெனில வொர்க் பண்ணியிருக்கேன். அப்ப செலக்ட் எம்ப்ளாய்மென்ட் வந்து அந்த கம்பெனிக்கு தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த கம்பெனிய நீங்க சூஸ் பண்ணிடலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி தான் உங்களோட டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயம் நீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் இன் இபிஎஃப். இபிஎஃப்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட். டேட் ஆஃப் ஜாயினிங் இன் இபிஎஸ். இபிஎஸ்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த 2 டேட் ஆஃப் ஜாயினிங்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ கீழ பார்த்தீங்களா, செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எந்த டேட் வந்து உங்க கம்பெனில நீங்க லாஸ்ட் வொர்க்கிங் டேட்டா வொர்க் பண்ணீங்களோ அந்த டேட்டா குடுங்க. ஏன்னா அதுதான் கரெக்ட்டான டேட்டு. செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட்ட போட்டு, ரீசெலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு 2த்தையும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரீசனால நீங்க எக்ஸிட் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் ரிட்டயர்மென்ட்டா, சூப்பர் அனுவேஷனா,
இல்ல பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட்டா, இல்ல ஷார்ட் சர்வீஸான்னு சொல்லி கேட்பாங்க. இதுல மேக்ஸிமம் டைம் வந்து இந்த ஷார்ட் சர்வீஸ் தான் நெறைய பேர் ஆப்ஷன் குடுப்பாங்க. ரிட்டயர்மென்ட் சூப்பர் அனிமேஷன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் வொர்க்கிங் டே நீங்க ரிட்டயர் ஆகுறீங்கன்னா, அந்த டைம்ல தான் ரிட்டயர்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க ஷார்ட் சர்வீஸ்ன்னு குடுத்தாவே மோர் தென் எனஃப். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சப்போஸ் நீங்க லாஸ்ட் வொர்க்கிங் டே அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹவ் ரீட் தி பிலோ பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இங்க வந்து உங்களோட உங்களோட டேட்டு, மந்த்து, இயர நீங்க சூஸ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் தான். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றதுனால, நான் இந்த ஃபார்மேட்டையும் உங்களுக்கு குடுத்துட்டேன். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஸோ முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸிட்ட ப்ராப்பரா அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டேட் ஆஃப் எக்ஸிட்ட ப்ராப்பரா அப்டேட் பண்ணனா, அது கண்டிப்பா ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ இது மாரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்களே போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட்ட ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.